இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நீங்க இதை கடைபிடித்து விடாமுயற்சியோடு இருந்தா தேவனுக்குள்ள உன்னதமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழாதவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துறத நான் பார்த்திருக்கேன். அத அவர் உங்களுக்கும் செய்வாரு. எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. நான் ஜாய்ஸ்மே, நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு, நீங்க எவ்வளவு விசேஷமானவருங்கிறத கேட்கும்போது அது உண்மையாவே ஊக்கமளிக்குது. அப்படியே வளர்ச்சி அடையறதுக்கான நேர்மறையான கருத்துக்களை கேட்கறதும் அவசியம். இன்னைக்கு நாம வரலாற்றில் ரொம்ப மோசமான, சாதகமான, ஆபத்தான காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு நான் உணர்றேன். போதகர்களாகிய நாம் சத்துருவின் தாக்குதல்களை எதிர்த்து தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய வழிகளை அழுத்தமாக மக்களோடு உண்மையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நாம கடைசி நாட்களுக்கு நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் பிசாசு தன்னுடைய நேரம் குறைஞ்சிட்டு வரதை உணர்ந்து தன்னுடைய சக்திமிக்க ஆயுதங்களை வீசுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அதனால பிசாசை குறித்து 2-3 புஸ்தகங்களை படிக்க முடிவு செஞ்சு நான் படித்தப்போ அவன் என்ன மாதிரி பொய்யன்றத நாம் எவ்வளவா மறந்து போயிருக்கோம், அவன் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறதையும் கொஞ்சம் அது சிந்திக்க வச்சுது. சாத்தான் உண்மையிலேயே நம்மை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற 2 வழிகள் நம்முடைய சிந்தனையின் மூலமாகவும் நம் உணர்ச்சியின் மூலமாகவும் தான் இருக்கு. நம்முடைய சிந்தனை நம் உணர்ச்சிகளை நேரடியாக பாதிக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு, உங்களை எத்தனை பேருக்கு உணர்ச்சி வசப்பட்டு விரும்பாத பொருட்களை வாங்கின அனுபவம் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் வாங்க எந்த தேவையும் இருந்திருக்காது. நாம் எல்லாரும் சில வேலைகளில் இதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பொருளாதார சிக்கலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஒரே நேரத்தில் திடீர்னு உங்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிக கடன் சுமை ஏற்பட்டு கடனால தம்பதிகள் தங்களுக்குள்ள கடனுக்காக சண்டை போடுறதும், கடனால ஏற்படுற மன அழுத்தம் அவங்க விவாகரத்து பெறதுக்கான முக்கிய காரணங்கள்ல ஒன்றா ஆயிடுது. இதை முதலாவது தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்காம இருக்கிற நிலைமையும் உண்டாக்கிக்கிறத நம்ம பார்க்கலாம். உணர்ச்சியில பேசுகிற வார்த்தை பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அப்படின்னா சத்ரு உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிற 2 முக்கியமான இடங்கள் உங்கள் உணர்ச்சியும் உங்கள் சிந்தனையும் தான். சத்ரு உங்களுடைய மனசில் தவறான எண்ணங்களை கொண்டு வந்து உங்களை அழுத்த முயற்சி செய்வான். உங்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்ப ரொம்ப ஆசைப்படுவான். உங்களை பற்றி தவறாக பேச வைக்கிறதுலையும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் உங்கள் சொந்த வாயிலேருந்தே உங்களை பற்றி தவறான விஷயங்களை பேசியிருக்கீங்க? அது ரொம்ப தவறான விஷயம். இல்லை 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 இல்லை, அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை நீ அப்படி பேசக்கூடாதுன்னு. உங்களை பற்றி மற்றவங்க பேசுகிறத விட உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறது தான் ரொம்பவும் முக்கியம். நான் முட்டாள், எனக்கு கொழுப்பு அதிகம், நான் அசிங்கமானவன், நான் எதையுமே சரியாக செய்ய லாய்க்கில்லாதவன், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பேசக்கூடாது. இதுக்கு மாறாக தேவன் என்னை நேசிக்கிறாரு, நான் கற்பனையில் நிறைந்தவன், நான் படைப்பாற்றல் மிக்கவன்னு உங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுதுங்கிறத தான் நாம் தினமும் நம்ம வாழ்க்கையில் பேசிக்கிட்டே இருக்கணும். நான் நம்ப முடியாத திறமையானவன், எனக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான எதிர்காலமே இருக்குது, எல்லாமே பெரிய நன்மைக்காக ஒன்றா வந்து சேரும். சத்ருவுக்கு பயப்பட தேவையில்லை, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனால் அவனோட சக்தியை நம்ம மதிக்கணும். அவனை கேலி அடிக்கவோ ஏளனமாக பார்க்கவோ கூடாது. ஏன்னா அவன் ஒரு உண்மையான பொருள். அவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு அவனை பற்றி வேதம் சொல்லுது. ஆக அது நீங்களா இருக்காதுங்கிறத தீர்மானிக்கணும். உங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதுதான் யுத்த களம், மன போர்க்களம். அங்குதான் சாத்தான் உங்களோடு போராடுவான். அவன் உங்களுக்கு சொல்கிற பொய்களை நீங்கள் நம்பினா அவனால் ஏமாற்றப்படுவீங்க. ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது இறுதி காலத்தில் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று. நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய தாக்குதலாக அது இருக்கும். இயேசு மத்தேயு 24 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான ஏமாற்ற வேலைகள் நடக்குதுன்னு உங்களை எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? மிகப்பெரிய வஞ்சகம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தவற சரின்னும் சரிய தவறுன்னும் நீங்கள் நம்ப தொடங்குறது தான். நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் நடந்த பேச்சை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது ஒரு திரைப்படம் போல இருந்தது. அந்த படத்தில் ஒருத்தங்களை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் காவலர் அந்த ஆணை விசாரிக்க வர்றாரு.
ஆ, விசாரணையின் போது அந்த மனுஷனுடைய மனைவி இன்னொருத்தரோடு இருந்தது தெரிய வருது. காவலர் சில கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள், "அ ஆமா, எங்களுக்கு வெளிப்படையா கல்யாணம் நடக்க போகுதுன்னு" சொல்றாரு. இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது 2 பேரும் ஏராளமான துணைகளோடு வாழ்ந்தாலும் யாருக்கும் எந்த கவலையுமே இல்ல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமா இருக்கு. இத பத்தி நாம சொல்லணும்னா, இது ஒரு வகையில மதிகெட்டு போன ஒண்ணா தோணுது. ஆனா எப்படியோ இதையே தான் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த பெண் காவலர் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைய பத்தி அவன் சொன்னதுல மறுப்ப காட்டுனா, அந்த ஆள் சொன்னது இதுதான். இன்னைக்கு உலகம் இப்படித்தான் இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்க பல பேர் இப்படித்தான் இருக்காங்க. இன்றைய தரநிலைகளின்படி. ஆமா. இன்றைய தரநிலைகளின்படி என்ன மகிழ்ச்சியா இருக்க செய்ற விஷயங்கள நீங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இத நிச்சயமா சிந்திக்கணும். கண்டிப்பா நீங்க சிந்திக்கணும். இந்த உலகம் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நான் என்ன செய்ய விரும்புறேனோ அத செய்ய எனக்கு உரிமை இருக்கு. என்ன நியாயம் தீர்க்க உங்களுக்கு உரிமை இல்லன்னு அவன் சொன்னான். நீங்க என்ன நியாயம் தீர்த்தா உங்க தீர்ப்பு என்னுடையத விட மோசமா இருக்கும். ஏன்னா, நான் எனக்கு மகிழ்ச்சிய குடுக்கறத செய்றேன். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நாம இந்த உலகத்துல இருக்கோம். ஆனா, அத விரும்புறதுக்கு வளரல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக காரியங்களை தரித்து நம்ம வாழக்கூடாது. நம்ம உண்மையிலேயே அதுல கவனமா இருக்கணும். நாம நல்ல காலத்திலயும், கெட்ட காலத்திலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாம இத சமாளிக்க முடியும். ஏன்னா, தேவன் நம்மை குறிப்பிட்ட இடங்களுக்கு, நேரங்களுக்கும் வாசம் செய்ய வைக்கிறார். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆக நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கு. வரலாற்றின் இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை வெறுமனே ஒரு தற்செயலான விபத்து அல்ல. என் நம்பிக்கையில நாம ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை காணணும். இது என்னுடைய எண்ணம் மட்டுமே. முதல்ல ஒரு பெரிய எழுப்புதல கொண்டு வருவோம். அப்போ மக்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கடைசி வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகுதான் சபைகள்ல திடீர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு பிறகு உபத்திரவ காலம் வரும். நம்ம எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமி என்ன ஆகும்னு என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டுட்டா பூமியின் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மனுஷங்களுக்கு இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியை காண்போம். பிறகு இறுதியா அர்மகெதோன் வரும். இதுதான் என்னால அறிந்து கொண்டதோட சிறந்த விளக்கம். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கடைசி கால ஆசிரியர் இல்ல. கடைசி காலத்த குறித்து போதிக்க முயல்றதும் இல்ல. ஆனா நான் இதத்தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க வேறு விதமா வித்தியாசமா புரிஞ்சிருந்தா அதுவும் பரவால்ல. இந்த கடைசி காலங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய பெரிய விஷயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நடக்கிறது தான். இயேசு சொல்றாரு, அன்பு, 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 அன்பு. மேலும் சொல்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு. அதனால நீங்க என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்னு சொல்றாரு. உங்களுக்கு இது புரியுதா? இதனால், இந்த அன்பினால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆக நாம யாருங்கிறத உலகம் அறியணும்னா நம்ம அன்பில் நடக்க வேண்டும். அது நம்ம ஒருத்தருக்கொருத்தர் அன்பு கூறுவதிலிருந்து தொடங்க வேண்டும். இத உங்க வீட்லேருந்தே தொடங்கலாம். ஆமென். உங்க சொந்த வீட்ல உள்ளவங்களோட நீங்க அதிக நேரம் செலவிடுறதால அவங்கள சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அவங்க எங்கேயுமே போக முடியாது மற்றும் உங்கள பொறுத்துக்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக உங்களுடைய மோசமான மனநிலைய அவங்க மேல நீங்க காட்டக்கூடாது. ஆமா, இது உண்மை தெரியுமா? சில நேரங்கள்ல நம்ம மனநல பிரச்சனையில இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மோசமா நடந்துக்குவோம். அது ஒரு வித முட்டாள்தனம் இல்லையா? ஆகவே உங்க வீடுகள்ல அமைதிய காத்துக்கிறதுக்கும், உங்க கோபமான மனநிலைய உங்க மனைவி இல்லன்னா, பிள்ளைங்க மேல வெளிப்படுத்துறத தவிர்க்கவும், பழிய சுமத்தாம இருக்கவும் தேவன்கிட்ட உண்மையா ஜெபிங்க. நீங்க சபைக்கு போய் உங்க போதகர்கிட்ட அன்பா நடந்துக்காம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை துணைய அடிக்கடி வெறுக்கிறது போல நடந்துக்கிறது தப்பு இல்லையா? ஒரு முறை தேவன் என்கிட்ட, உங்க போதகர மதிக்கிறதுல பாதியாவது உங்க கணவருக்கு குடுத்தா நீங்க நல்ல நிலையில இருப்பீங்கன்னு சொன்னாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. கொஞ்சம் பேர் அப்படி இருந்தாங்க. அது உண்மை. நாமே சில சமயங்கள்ல சபையில ஒருத்தங்களுக்கு செய்யறத நம்ம சொந்த வீட்ல
நம்ம குடும்பத்துக்கு செய்ய மாட்டோம். இங்க நான் தண்ணிய கொட்டிட்டு கிளீன் பண்ண யாரையாவது கூப்பிட்டா, நிச்சயம் 100 பேருக்கும் மேல எழுந்து வந்து செய்வீங்க. ஆனா இதே விஷயம் வீட்ல நடந்தா, "நான் உன் குப்பைய சுத்தம் பண்ண மாட்டேன். நீயே சுத்தம் பண்ணிக்கோ. நான் என்ன நீ வச்ச ஆளான்னு?" கேட்பீங்க. இல்லையா? நான் சொல்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு? இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, வீட்லேருந்தே தொடங்குங்க. வீட்டுக்கு போனதும் அப்படியே தொடங்குங்க. நீங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கலாம். சில பேர் ஹோட்டல்ல தங்கி முழு வார நாட்களையும் நல்லா கழிச்சு மனசுல நெனச்சிட்டு இருக்கீங்க. நான் வீட்டுக்கு போனதும், ஒருவேளை அவங்க நான் சொன்னத செய்யாம இருந்தா? அட கடவுளே! வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ளேயே சண்டைக்கு ரெடியா? நீங்க வீட்டுக்கு போய் இங்க வந்தது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. இது கொஞ்சமும் பிரயோஜனம் இல்லாததுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பரவால்ல. நான் உண்மைய தான் சொல்றேன். வீட்டுக்கு போய் இப்படி நடந்துக்கிட்டா, அடுத்த வருஷம் நீங்க திரும்ப வர்றதுக்கு அவங்களே பணம் குடுக்குற அளவுக்கு மாறி போவாங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் நமக்காக செய்து முடிக்கும். ஆகவே இயேசு சொல்றாரு, அவங்க இயேசுகிட்ட வந்து முதலாம் பிரதான கற்பனை என்னன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இது மத்தேயு 22ல எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவரு, "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக." ஆக நீங்க உங்கள நேசிக்கணும். ஆனா அது தன்னிச்சையான சுயநலமான அன்பா இல்லாம, சமமான முறையில இருக்கணும். ஒரு வசனம் இருக்கு. அது தீமோத்தேயுல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது சொல்லுது, "இங்குள்ள எல்லாவற்றின் முழு நோக்கமும் 2 விஷயங்கள். ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு அன்பு." விசுவாசம், அன்பு. விசுவாசமாயிருங்கள் மற்றும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆக மறுபடியும் சொல்றேன், ஒரு குறிக்கோளோடு இங்கிருந்து வெளியில போணும்னு ஆசைப்பட்டா, சத்ருவின் மேல் ஜெயம் கொள்ள விரும்பினா, அவன் உங்களை மயக்கி ஏமாற்ற முடியாதுங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. உங்க சிந்தனைகள கவனிங்க. உங்க உணர்ச்சிகள கவனிங்க. அது நல்லா இல்லன்னா, அவற்றை பின்பற்றாதீங்க. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. கொஞ்சம் விசுவாசத்திலிருந்து இன்னும் மேலான விசுவாசம்ன்ற விசுவாசத்துல வாழுங்க. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அது ஒரு அழகான நல்ல வசனம். ஆமென். உங்க அன்பிலே தொடர்ந்து நடத்துங்க. எப்போதும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. சின்ன மற்றும் பெரிய விஷயங்கள்ல உடனடியா விரைவா தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவன் உங்கள ஒருபோதும் தவறா வழிநடத்த மாட்டாரு. உங்களால செய்ய முடியாதத செய்ய ஒரு நாளும் உங்கள அழைக்க மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லும்போது, ஒரு நாளும் நீங்க சொல்லக்கூடாத கடைசி வார்த்தை, "அது ரொம்ப கஷ்டம்" அப்படிங்கிறது தான். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமானது. தேவன் சொல்லும் இந்த எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையில் இன்னும் கஷ்டமானது, கீழ்ப்படிதல் இல்லாமல் வாழறது தான். தேவ கோபத்தில் வாழறத விட, தேவ தயவில் வாழறதையே விரும்பலாம். இல்லையா? ஆமென். ஆக பிசாசை எதிர்ப்பதற்கான சுலபமான வழிங்கிறது தான் இன்னைக்கு நான் பிரசங்கிப்பதின் தலைப்பு. பிசாசை எதிர்க்க மிக சுலபமான வழி, உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையில் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுக்கறதுல உண்மையான வல்லமை இருக்கு. ஆகவே ஆம், யாக்கோபு 4:7 இது பொதுவாக எல்லா நேரத்திலும் மேற்கோள் காட்டப்படும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு தப்பி ஓடி போவான்னு சொல்லல. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நாம பொதுவா அதனுடைய பாதியை தான் மேற்கோள் காட்டுறோம். உங்களுக்கு துணையா வர்றதுக்கு, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு வசனம் சொல்லுது. விரிவுபடுத்தப்பட்ட வேதம் சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம். இதுதான் ஒப்புக்கொடுத்தல். ஆக தேவன் நம்முடைய கீழ்ப்படியாமையிலும் சோம்பேறித்தனத்திலும் நமக்கு தேவ தூதர்களை அனுப்புறதில்ல. ஆனா நம்முடைய கீழ்ப்படிதலின் ஊழியத்தில் அனுப்புவார். உண்மையை சொல்லணும்னா, ஒரு சின்ன குழுவுல சேர்றது, வாரம் ஒரு முறை பைபிளை படிக்கிறது, அல்லது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறது, நீங்க உங்களுக்காக செய்யக்கூடிய சில மேலான காரியங்கள் உங்களை பொறுப்பேற்க செய்யறதுக்காக சில பேர் உங்களோடு இருக்கணும். உதாரணமா இப்ப நான் சொல்றேன், எப்போதாவது சோம்பேறித்தனமா இருந்து 3 மாசம் ஆலயத்துக்கு போகாம இருந்தா, யாராவது உங்களை தொடர்பு கொண்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்படித்தானே? ஆமென். ஒண்ணு தெரியுமா? ஆலயத்துக்கு தவறாம போய் அங்க உட்காந்து மேடையில் இருக்கிற பிரசங்கியாரை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சில பாடல்களை பாடி வீட்டுக்கு போறது இல்ல. இது ஒரு வகையில் உங்களை பொறுப்பேற்க செய்யறதுக்கும்,
நீங்க வரலைன்னா யாராவது உங்கள மிஸ் பண்ற அளவுக்கு உறவுகள உருவாக்கணும். உங்க நடத்தை புண்படுத்துற வகையில இருந்தா, உங்கள எதிர்கொள்ளும் அளவுக்கு உங்கள நேசிக்கிற நண்பர்கள வச்சுக்கிறது தான் ரொம்பவும் நல்லது. ஆமென். சாராம்சத்துல தேவனை தவிர எனக்கு எஜமான் இல்ல. தேவன் தான் என் எஜமான். அதனால என்னோட 2 மகன்கள் ஊழியத்தின் அன்றாட வேலையில என்ன செய்றாங்கன்றத உங்களுக்கு சொல்ல முடியும். மருமகன்கள் 2 பேரும் எங்களுக்காக வேலை செய்றாங்க. நான் எப்பவுமே என் குழந்தைகளையும், என் கணவரையும், அவங்க ஒவ்வொருத்தரையும் சுற்றியே இருக்கேன். நான் ஏதாவது ஒரு விதமான அநாகரிகமான முறையில நடக்க ஆரம்பிச்சா, 2 நொடிகள் கூட தாங்காது. அவங்க உடனே என் முகத்துக்கு நேரா வந்து சொல்லிடுவாங்க. ஆகவே யாராவது ஒருத்தருக்கு நாம கணக்கு கொடுக்கணும். உங்க இஷ்டப்படி வாழ்ந்து யாரும் உங்கள கேள்வி கேட்காத சூழல்ல தனியா இருக்கிறது ரொம்பவும் அபாயகரமானது. உங்கள உண்மையிலேயே நேசிக்கிற யாராவது, இல்ல இது தப்புன்னு நேர்மையா சொல்றத விட வேற நல்லது எதுவும் இருக்காது. ஆமென். நான் உங்க உற்சாகத்த உணர்றேன். நானும் அப்படித்தான். எபிரேயர் 10:36 பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அதாவது அத பெறணும், தொடரணும், பெறணும், தொடரணும், பெறணும், தொடரணும், பெறணும், தொடரணும், பெறணும், தொடரணும். ஆக நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது நல்லதுதான். இங்க முன்வரிசையில ஒவ்வொரு வாரமும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜோடியா இருக்காங்க. அவரு செயின்ட் லூயிஸ்ல இருக்கிற எங்க ஆண்கள் இல்லத்த கடந்து போனத டேவ் எனக்கு நினைவூட்டினாரு. அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அது ரொம்ப நல்லது இல்லைங்கிறது மட்டும் நிச்சயம் தெரியும். ஏன்னா, அது நீங்க தெருக்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? மறுவாழ்வு மையத்தின் உள்ள வெளியில போய்க்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை முழுக்க வேதனையா அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அவரும் அவர் மனைவியும் கொஞ்ச காலத்துக்கு எங்க ஊழியத்துல பணியாற்ற வந்திருந்தாங்க. இப்ப அவர் உண்மையிலேயே இந்த பகுதியில ஒரு போதகர். ஆமென். தேவன் மனுஷர்களின் வாழ்க்கையில் செய்யக்கூடியதை பார்த்தா அது நம்ப முடியாததா இருக்கு. ஆமென். அது அற்புதம். முழுமையா அதிசயமா இருக்கு. தேவன் உங்களுக்கு இதே காரியத்தை செய்ய முடியும். ஒரு சில விரும்பத்தக்கவர்களை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை சரியாக்குறேன்னு மட்டும் சொல்றது இல்ல. நீங்கள் தேவன் உங்களுக்கு சொல்றதை கடைபிடித்தால் அவர் நிச்சயம் தான் சொன்னதை என்றென்றும் நிறைவேற்றுவார். நிச்சயமாக. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து அவை சரி செய்யப்படலைன்னா அது தேவனுடைய தவறு இல்ல. அது உங்களுடைய தவறு தான். ஏன்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் பொய் சொல்லக்கூடிய மனிதர் அல்ல. நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார் என்பது உண்மை. கீழ்ப்படிதல் ரொம்பவும் முக்கியம். நாம செய்யற செயல்களுக்கான பொறுப்பை ஏற்க தயாரா இருக்கணும். எல்லாத்துக்கும் மற்றவங்களை குறை காட்டி குற்றப்படுத்துறத முதல்ல நிறுத்தணும். நாம சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிற வழிகளில் இதுவும் ஒண்ணா இருக்கு. நீங்க இதை செய்ய வேண்டியிருந்தா இல்ல செய்ய விடலைன்னா நான் அந்த வருத்தத்தை எவ்வளவு நாட்கள் அனுபவிச்சிருக்கேன். நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன். என்னால திரும்ப தவறா பயன்படுத்தப்படாம இருக்கணும். அதனாலதான் நான் அதை ஒரு சாக்கா பயன்படுத்துறதை நிறுத்திட்டு இறுதியா சரி ஆண்டவரே நான் தப்பா பயன்படுத்தப்பட்டுட்டேன்னு நினைச்சு வருந்தினேன். பிசாசுக்கு அவனோட நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்துல அந்த நாள் அவனுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பிறகு அனைத்துமே மீண்டும் புதிதாகின. அதனால் நீங்கள் தேவனின் கரங்களில் புதிய ஆவிக்குரிய களிமண்ணாக மாறுறீங்க. அவர் உங்களை ஆரம்பத்திலேயே முறையா வடிவமைச்சு உங்களை என்னவா வனைய சித்தம் கொண்டாரோ அப்படியே வனைய அனுமதிக்க ஒப்பு கொடுக்கணும். சொல்றதை கேளுங்க. நீங்க இதை கடைப்பிடித்து விடாமுயற்சியோடு இருந்தா தேவனுக்குள்ள உன்னதமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ முடியாதவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. இது ஒரு ராத்திரியில நடந்துராது. எல்லாம் சுலபமா இருந்துராது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். தேவனோட நடக்கும்போது உண்டாகிற சோதனை அவரோட நடக்காம உண்டாகிற சோதனை காட்டிலும் மேன்மை உள்ளதா இருக்குன்றதை உங்களால் உணர முடியும். ஆமென். என்னுடைய ஒரு கூட்டத்துக்கு வந்த பெண்ணை இங்க இப்ப நினைக்கிறேன். அப்போ கூட்டங்கள் இன்னும் சின்ன அளவில் இருந்தப்போ கடைசியில் பலிபீடத்தில் மக்களுக்காக நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடிஞ்சுது. அன்னைக்கு அவள் வந்து தன் இடுப்பில்
கைகள வச்சுக்கிட்டு, "எனக்கு என் பணம் திரும்ப வேணும்" அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான், "என்னம்மா என்ன கேட்குற?" அவ என்கிட்ட, "கேளு, நீ சொன்னத நான் 2 வாரங்களா செஞ்சுட்டு வரேன். என் வாழ்க்கையில எதுவுமே மாறல" அப்படின்னு சொன்னா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உடனே சிரிச்சுட்டேன். நான் 2 வாரங்கள் நெனச்சேன்னு சொன்னா. நீங்க பிசாசுக்கு 40, 50 ஆண்டுகள குடுத்துட்டு, தேவன் அத 2 வாரங்கள்ல நிறைவேத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது அப்படி நடக்காது. பொறுமையா இருக்கணும். கொஞ்ச காலம் அதுக்கு ஒதுக்க தயாராகுங்க. ஏன்னா, தேவன பத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரு அவசரப்பட மாட்டாரு. அவரு எப்பவாவது அப்படி இருக்க மாட்டாரான்னு நாம விரும்புறோம். அப்படித்தானே? நாம அவசரத்துல இருப்போம். ஆனா தேவன் அவசரப்பட மாட்டாரு. அவருடைய காரிய சித்தி நமக்கு சீக்கிரம் வராது. ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதுல வேடிக்கை என்னன்னா, அவருக்கு ஏற்ற காலம் சரியா எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. தேவ சித்தத்தின் எளிதான சில பகுதிகளுக்கு மட்டும் நாம் கீழ்ப்படிய முடியாது. தேவன் நமக்கு கட்டளையிடும் எதையும் செய்யவும், அவர் எதை நிறுத்த சொன்னாலும் நிறுத்தவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு அதிகமா கத்துக்கிறீங்களோ, அவ்வளவு பொறுப்பானவரா மாறிடுவீங்க. இந்த வாரத்துல இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே இப்போ தனி சிறப்பா, விசேஷமான நிலைமையில இருக்கீங்க. ஏன்னா, இங்க வந்து உங்களுக்கு தெரியாத, புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள இப்ப நீங்க நல்லாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, இல்லையா? யூகிக்க முடியுதா? இப்போ நீங்க முன்னாடி இருந்தத விட பலவற்றிலும் பொறுப்பாயிட்டீங்கன்னு? அதிகமாவே. ஏன்னா, நாம இந்த வாரத்துல நெறைய விஷயங்கள பேசியிருக்கோம். அதுல பெரும்பகுதிய நீங்க ஏற்கனவே மறந்திருக்கீங்க. அதனால இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க மறுபடியும் வந்து கேட்கணும். ஆமென். இதுக்கு முழுமையான அர்த்தம், நீங்க தினமும் காலையில உங்க தொலைக்காட்சிய ஆன் பண்ணி, மறுபடியும் அத பார்க்கணும். இன்னும் சுமார் 4 மாசங்கள்ல இந்த மாநாடு ஒளிபரப்பப்படும். அப்ப நீங்க உங்களையே பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதனால ஆயத்தமா வச்சுக்கோங்க. பெரிய விஷயங்கள தேவனுக்கு கீழ்ப்படியறத பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலா, சின்ன விஷயங்கள தேவனுக்கு கீழ்ப்படிய தொடங்குங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குள்ள நரிகள். சில சமயங்கள்ல நம்ம முக்கியம் அல்லன்னு நெனைக்கிற சின்ன விஷயங்களே மிக முக்கியமானதா கூட இருக்கும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, அநேகத்தின் மேல உன்ன அதிகாரியா வைப்பேன்னு வேதம் சொல்லுது. ஆக முக்கியம் இல்லன்னு நீங்க நெனைக்கிற சின்ன விஷயங்கள கூட மிக கவனமா இருக்கணும். நீங்க இந்த கதைகள இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தேவன் இப்படித்தான் எனக்கு இத கத்துக் குடுத்தாரு. ஆக என் வாழ்க்கை கதைகள்ல சிலவற்ற உங்களோட மறுபடியும் வேறு விதமா பகிர்ந்துக்கிறத விட, ஒருவேள உங்களுக்கான சின்ன விஷயங்கள் எவ்வளவு முக்கியன்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உதாரணமா, நீங்க கொஞ்சம் பொருள் வாங்க கடைக்கு போகும்போது, அங்க 3, 4 பொருட்கள வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்து நீங்க பார்க்கும்போது, ஒரு பொருளுக்கு கடைக்காரன் பில் போடலைங்கிறத நீங்க கவனிச்சா, உடனே நீங்க இப்படி சொல்லக்கூடாது. "வாவ்! தேவன் என்ன இந்த பொருளால ஆசீர்வதிச்சிருக்காரு" அப்படின்னு. நீங்க அத திருப்பி குடுக்கலன்னா, நீங்க ஒரு திருடன்னு அர்த்தம் ஆயிடும் தெரியுமா? அதுக்கு பில் போடாதது ஏன் தவறு இல்லையே! அதனால, என் பெட்ரோல், என் நேரம் அத திருப்பி அனுப்புறதுக்காக பயன்படுத்த போறதில்லன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க தான். ஆமா. நான் ஒரு முறை ஷூஸ் வாங்குனேன். அதுக்கு பொருத்தமான பேக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா, பேக் வேணான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தா, பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா, ஷூஸ்க்கு மட்டும் தான் பணம் குடுத்திருந்தேன். அந்த நேரத்தில நான் தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதனால அத திருப்பி அனுப்பணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, அந்த நேரத்தில பல சாக்கு போக்குகள சொல்லி அத திருப்பி அனுப்ப வேணான்னு நான் நெனச்சேன். ஏன்னா, அது ஏன் தவறு இல்ல. நான் என்னுடைய நேரம் மற்றும் எரிபொருள் பணத்த செலவு பண்ணி, எதுக்கு திருப்பி அனுப்பணும்? இது என் நெனப்பு. அது சரியில்ல. ஆனா, நான் அத திருப்பி அனுப்புனேன். அப்ப அந்த கடைக்காரரு, "இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குன்னு" சொன்னாரு. பலர் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. அவரோட இத பகிர்ந்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் சொன்னேன், "ஆமா, நான் ஒரு கிறிஸ்தவள். ஆகையால இத திரும்ப கொண்டு வந்தேன்." நாங்க நேர்மையா இருக்கணும். ஆமென். வேதாகம கல்லூரிக்கு போக என்கிட்ட அப்ப பணம் இல்ல. தேவன் என்ன போதிக்க அழைத்தப்போ, நான் வேதாகம கல்லூரிக்கு போற நிலைமையில இல்ல. நான் ஏற்கனவே ஆமா, எனக்கு சுமார் 33 வயசு இருக்கும்போதே ஆண்டவர் என்ன போதிக்க அழைச்சாரு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. இயேசு ஊழியத்த ஆரம்பிச்ச போதும் அதே வயசுல தான் இருந்தாரு. நிச்சயமா எனக்கு அப்ப எதுவும் தெரியாது. எனக்கு எந்த புத்திசாலித்தனமும் இருந்ததில்ல. நான் நெறைய சகோதரனே, நான் கற்றுக்கொள்ள நெறைய இருந்தது. நான் ஏற்கனவே 3 குழந்தைகள பெற்றிருந்தேன்.
இல்ல, இல்ல. 4 குழந்தைங்க. ஏன்னா எனக்கு டேவும் ஒரு குழந்தை. ஆமா. சகோதரிகளே தெரிஞ்சுக்கங்க. அது உண்மை. ஆமென். ஆகையால் நான் பரிசுத்த ஆவியானவரின் பாடசாலைக்கு போனேன். அது உங்கள பலர் ஏற்கனவே போற பாடசாலையா இருக்கலாம். அதாவது நீங்க எங்க இருக்கீங்களோ, அங்க வேதாகம வகுப்புக்கு போக முடியாத நிலை இருக்கலாம். அதனால எங்க இருக்கீங்களோ அங்க கத்துக்க முடியும். இது சுவாரஸ்யம். அங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சியாவும் ஆயத்தத்தோட இருக்காரு. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.